நீதியரசர் ஐயா டாக்டர் பி ஜோதிபன் அவர்கள் ஃபார்மர் ஜட்ஜ் மெட்ராஸ் ஹைகோர்ட், தற்போது பாத்தீங்கன்னா சேர்மன் ஹை லெவல் ஸ்பெஷல் கமிட்டி மதுரை கிரானைட் சார் பொறுப்பெடுத்தாங்க. ஒரு எளிய மனிதர், ஒரு மாமனிதர் என்று சொல்லலாம். பல்வேறு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காரு ஒரு ஹைகோர்ட் இருக்கும் போது. குறிப்பாக மாற்றுத்திறன் சார்ந்தவர்கள் சமூகத்திலே பாதிக்கப்பட்டிருக்கு. அதே போல நேஷனல் கிரீன் டூர்ல பாத்தீங்கன்னா சுற்றுப்புற சூழலை பேணி காப்பதற்கு, ஏரிகளை பேணி காப்பதற்கு பல்வேறு நல்ல தீர்ப்புகள் ஐயா கொடுத்திருக்காங்க. குறிப்பாக கோட்டூர் ஏரி பாத்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் சாரமா கொடுத்தாங்க. அவர் பல நினைவுகள் வந்துருவாரு, எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஜட்ஜாக்கும் சரி, ரெகுலர் ஜட்ஜா போட்டுக்கும் சரி, இப்போ ஜட்ஜி தான் அவர் இருக்கும்போது சரி, எந்த ஒரு படலாபம் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு மாமனிதர். அவரை பத்தி சொல்லிக்கொண்டே போலாம். அவருக்கு நான் முதல்ல அவருக்கு மன்னிப்பு தெரிவிக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் ரொம்ப ஒரு பை சொல் இருக்கு. அவர் பாத்தீங்கன்னா ஒரு 5 நாளா ஒரு கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு எலெக்ஷன் பொறுப்பு அவருக்கு ஹைகோர்ட் அவருக்கு ஒப்படைத்து அந்த எலெக்ஷன் 2 நாள் முடியாத கவுண்டிங்லாம் முடியிட்டு நன்மைகளை உலகெங்கும் இந்த இயக்கம் செய்து கொண்டிருக்கின்ற வேளையிலே மாற்றுத்திறனாளிகளுக்காக அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வருடந்தோறும் கோபிநாத் அவர்களுடைய தங்களையை நடத்தி கொண்டு வருகிறது. அதற்காக அவர்களை நான் வாழ்த்துகிறேன். அவருடைய தலைவர்கள் வரதக்குட்டி அவர்கள் எல்லோருக்கும் தெரிந்தவர், நல்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆடிட்டர்ஸ் இன்னும் அது இவர்களெல்லாம் ஒரு மாற்றுத்திறன் என்பது மனதை சேர்ந்ததுதான். உடலில் மாற்றுத்திறன் இருந்தாலும் மனதில் உறுதி இருந்தால் சாதிக்கலாம் என்பதை நிரூபித்து காட்டியிருந்தவர் வரதக்குட்டி அவர்கள், கோபிநாத் அவர்கள், அவர்கள் இவர்களெல்லாம். ஆகவே நாம் எல்லாம் நன்றா இருக்கிறோம் என்று சொல்வதிலே அர்த்தம் இல்லை. அவர்களுக்கு நிகராக நாமும் வர வேண்டும் என்பது நாம் ஆண்டவன் கொடுத்த கட்டளையாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான். ஏன்னா எத்தனையோ மாற்றுத்திறனாளிகளை ஆண்டவன் அப்படி படைத்தாலும் கூட அவர்களுக்கு திறன் மற்ற வழியிலே இருக்கும் என்பதற்காக மாற்றுத்திறன் ஊனமுற்றவர்களாக இருப்பார்கள், ஆனால் அறிவில் மிகச்சிறந்தவர்களாக இருப்பார்கள். நான் இந்த 10 நாள் கன்னியாகுமரியிலே ஒரு எலெக்ஷன் நடத்தி கொண்டு வந்தேன். நேற்று இரவில் தான் வந்தேன், சர்ச் எலெக்ஷன். அப்பொழுது ஒரு 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 குழந்தை, ஒரு பெண் குழந்தை, கன்னியாகுமரியை சேர்ந்த குளச்சலை சேர்ந்த ஒரு பெண் குழந்தை, கிறிஸ்தவ சமுதாயத்தை சேர்ந்தவள் தான். அவருடைய தகப்பனார் ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டியிலே வேலை பார்க்கிறார். அந்த பெண்ணுக்கு கண் தெரியாது. ஆனால் உலகிலே நாம் கேள்விப்பட்டதில் 2 பேர், அமெரிக்காவில் ஒரு பெண், கேரளாவில் ஒரு பெண், 3வது இந்த பெண். இவர்கள் தான் கண் தெரியாமல், பிரெய்லர் இல்லாமல் மூளையை பயன்படுத்தி ஒரு படிப்பை எழுது. இன்னைக்கு செகண்டரி கிரேட் ஸ்கூல்ல 2nd ரேங்க் தமிழ்நாடு வாங்கியிருக்காங்க. அந்த பொண்ணு நாங்கள் தேர்வு நடந்த சர்ச்சைக்கு வரும்போது அந்த பிஷப் கிட்ட அறிமுகப்படுத்தினோம். அப்புறம் மினிஸ்டர் வந்துதான், மினிஸ்டர் சொல்லி அந்த கன்னியாகுமரி சேர்ந்த மினிஸ்டர் வந்துதான் அவருடைய நண்பர் அறிமுகப்படுத்தி இந்த மாதிரி சொன்ன பிறகு ஒரு மிக திகைப்பு. அது என்னன்னா, அந்த பொண்ணுக்கு ஒரு 60 லட்சம் தேவைப்படுது இன்னைக்கு அமெரிக்கா போய் படிக்கிறதுக்கு. சாதாரண எல்லோருமே போட்டி போட்டு கொண்டு வரக்கூடிய இந்த சூழ்நிலையிலே அவங்க தகப்பனார் ஒரு சாதாரண அரசாங்க அவருடைய வாழ்க்கையை, தாயாரும் தகப்பனாரும் அவருடைய வாழ்க்கையை இந்த குழந்தைக்காக அர்ப்பணித்து அதை படிக்க வேண்டும் நினைக்கிறார்கள். அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், இந்த திறனாளிகள் என்று சொன்னால் நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பெரிய உலக சாதனை நிகழ்த்துகிறார் என்று சொன்னால், மாற்றுத்திறன் என்பது அது இந்த திறனாளிகள் டிசேபிள் என்ற அர்த்தமே இல்லை. டிசேபிள் என்பது ஆண்டவன் கொடுத்தாலும் வாக்களிப்பது நம் பெருமை. சென்னை நம் பெருமை. வாக்களிப்பது
கடமை சென்னை நம் பெருமை வாக்களிப்பது நம் கடமை. மிஸ்டர் கோபிநாத் சார் ஆவியில் இருக்காரு. அவருக்கு விருது கொடுத்து கௌரவப்படுத்தப்படுகிறது. கோபிநாத் அவர்களுக்கு जी buses, flights and trains is imperative. I commend the Tamil Nadu Udavikaram Association for the welfare of the differently abled, for rendering immense services for the welfare of the differently abled person. Its initiative is to conduct periodical medical camps, distribution of free tricycles, wheelchairs.
இந்த ஹெலிகாப்டர் விபத்தில் வந்து அவரும் அவருடைய மனைவியாரும் அப்புறம் வந்து அவரை சார்ந்த மற்ற அதிகாரிகள் இந்த ஹெலிகாப்டரில் டிராவல் பண்ண அத்தனை பேரும் ஹெலிகாப்டர் மோதி விபத்தில் சிக்கி அனைவரும் இறந்து விட்டார்கள். அவர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்தும் வகையில் நம்முடைய தமிழ்நாடு நிர்வகிக்கம் மாற்றுத்திறனாளர் நிர்வாக சங்கத்தின் சார்பாக அவர்களுக்கு நமது கண்ணீர் அஞ்சலி இந்த நேரத்தில் செலுத்துகிறோம். உதவிக்கரம் இணையதள தொலைக்காட்சியை தொடர்ந்து பார்க்குறீங்களா? இந்த எபிசோட்ல என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில நாம பார்க்க போற டாபிக் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசால் வழங்கப்படும் மோட்டார் பொருத்தப்பட்ட தையல் மிஷின் எப்படி பெறுவது என்பதை பற்றி தான் நாம பார்க்க போறோம். வாங்க இதனை பற்றி திரு ஆவின் கி கோபிநாத் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. இந்த திட்டத்தின் நோக்கம் என்ன சார்? அதாவதுமா, இந்த திட்டத்தின் நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சுய வேலை வாய்ப்பு திட்டத்தின் கீழ், அதாவது செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ஸ்கீம், அந்த ஸ்கீமின் படி மாற்றுத்திறனாளிகளின் பொருளாதார நிலையை மேம்படுத்த அவர்களுக்கு மோட்டார் பொருத்தப்பட்ட தையல் இயந்திரம் அரசால் வழங்கப்படுவதே இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். சார், இந்த தையல் மிஷின் எவ்வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கு கிடைக்கும் சார்? இது பாத்தீங்கன்னா உடல் இயக்க குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகள், அதாவது ஆங்கிலத்தில் பாத்தீங்கன்னா பர்சன் வித் லோகோ மோட்டார் டிசபிலிட்டிஸ் ஆங்கிலத்தை சொல்லுவாங்க. உடல் இயக்க குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகள். அப்புறம் பாத்தீங்கன்னா செவித்திறன் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள், அதாவது பர்சன் வித் ஹியரிங் இம்பேர்மெண்ட் ஆங்கிலத்தை சொல்லுவாங்க அவங்களுக்கு. மூணாவதா பாத்தீங்கன்னா மிதமான வளர்ச்சி குன்றிய மாற்றுத்திறனாளிகள், அதாவது ஆங்கிலத்தில் பாத்தீங்கன்னா மைல்டு இன்டெலெக்சுவல் டிசேபிள்டு பர்சன்ஸ். இவங்களுக்கெல்லாம் போக அடுத்தது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, மற்றும் கடுமையாக பாதிக்கப்பட்ட மனவளர்ச்சி குன்றிய மாற்றுத்திறனாளி குழந்தைகளின் தாய்மார்கள், அதாவது ரொம்ப சிவியர்லி அஃபெக்டட்னு சொல்லுவாங்க, மென்டல் ரிட்டார்ட் குழந்தைங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா 3% பாத்தீங்கன்னா 75% மேலாக இருக்கக்கூடிய சிவியர்லி அஃபெக்டட் இன்டெலெக்சுவல் டிசேபிள் பர்சன்ஸோடைய மதர்ஸ், அவங்களுடைய தாய்மார்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த அரசாங்கம் வந்து இந்த மோட்டர் பொருத்தப்பட்ட தையல் இயந்திரங்கள் வழங்குறாங்க. உரிமை கீதம்